சத்குருவே சரணம். கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்கள் எது? நிறைய பேர் கேட்குறாங்க. அது நிகழ்ச்சியாகவே நான் ஒரு பதிவு போட்டுடுறேன், சரிங்களா? கிரகப்பிரவேசம்ங்கிறது கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ஒரு வீடை கட்டுறாங்க. அது நல்ல திதி, நல்ல நட்சத்திரம், நல்ல நாட்களில் செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூடுமானவரை ஞாயிற்றுக்கிழமையில் வைக்காதீங்க. நிறைய பேர் லீவாக இருக்கும், வருவாங்க. அந்த நாளில் வைக்கவே கூடாது. மற்ற நாட்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நோட் பண்ணிவிட்டு அதன்படி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த வீட்லேயும் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, துக்க காரியம் நடக்காது, ஹாப்பியாக இருப்பீங்க, இன்னொரு வீடும் வாங்குவீங்க, சரிங்களா? அதுதான் கிரகப்பிரவேசத்தினுடைய மகத்துவம். அஸ்வினி, ரோகிணி, புனர்பூசம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, அவிட்டம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் வரும் நாளில் செய்யலாம். வளர்பிறை நாட்களாக இருக்கணும் கண்டிப்பாக. பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. அதே அமாவாசை கூடவே கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் 8, 12 இருக்கக்கூடாது. 8ஆம் இடம் 12ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். பசு கன்று கண்டிப்பாக வேணும். எந்த நகரத்தில் நீங்கள் இருந்தாலும் கூட நிறைய பேர் இங்கே கிடைக்கலன்னு விட்டுறாங்க. பசுவும் கன்றும் குளிப்பாட்டி வாசலில் நிப்பாட்டி அதுக்கு வஸ்திரம் சாத்தி மாலைகள் போட்டு முதல்ல வீட்டுக்குள்ளே நுழையிறது அந்த பசுவும் கன்றும் தான் நுழையணும். அதிலிருந்து தான் அந்த கணபதி ஹோமமே கிரகப்பிரவேசமே துவக்கம். முதல்ல நுழையணும். அதுக்கு தீபதூபம் காட்டி வீட்டுக்குள்ளே அடத்திட்டு போய் ஃப்ளாட்டாக இருக்குது, 2 மாடி இருக்குன்னா ஒன்றும் இல்லை, கீழே நிப்பாட்டுங்க. கீழே நிப்பாட்டி அதுக்கு தீபதூபம் காட்டிட்டு அதுக்கு பிறகு கணபதி ஹோமம் ஆச்சாரியார் கணபதி ஹோமம் பண்ணுவார். கணபதி ஹோமங்கிறது கிரகப்பிரவேசம்ங்கிறது கிரகங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே அழைப்பது. அன்றைக்கு தான் நவகிரகங்கள் வீட்டுக்குள்ளே வரும். அப்படி வரும்பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவங்க சுபிட்சமாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். அந்த கிரகங்கள் எல்லாம் நவகிரகங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகுதான் கடைசியாக மகாலட்சுமி வருவாங்க. புரியுதுங்களா? அதனால தான் கிரகப்பிரவேசம் வைத்து இந்த கணபதி ஹோமம் பண்ணுறாங்க. ஆக கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது பௌர்ணமியில் நீங்கள் யாரையும் கேட்க வேணாம், தாராளமாக செய்யலாம். இல்லையா, நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தில் அந்த திதியில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நல்ல நாளில் வளர்பிறையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மிகச்சிறந்தது. நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணி கடைசியில் தூபம் காட்டும் போது சூரியனுக்கு காட்டுவாங்க. அதிலிருந்து கடைசி முடிக்கும் போது அப்போ தான் சூரியன் உதயமாகணும். அந்த உதயமாகும் பொழுது கடைசி தீபம் அதுக்கு காட்டி முடிப்பாங்க. அதனால் 4லேருந்து 6க்குள்ளே அன்று ஒரு நாள் கண் விழித்து அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் சிறப்பு. இதையெல்லாம் கேட்டு நடந்தவங்க பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு வீடு கட்டி ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த கிரகப்பிரவேசத்துலேயே கொஞ்சம் கோட்டை விடுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேயே கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வீடு வாங்குகிறோம். அதனால் மகான்கள் முன்னோர்கள் சொன்ன இந்த விஷயங்களை கடைப்பிடிங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக ஹாப்பியாக நிம்மதியாக இருப்பீங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.